Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சமீபமாக ஃபலூடாவில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து செய்கிறாங்க. அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான டெலிஷியஸான பைனாப்பிள் ஃபலூடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதோட வீட்டிலே ஃபலூடா சேவ் எப்படி செய்கிறதுன்னு இந்த ரெசிபிலே நம்ம பார்க்க போகிறோம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. முதல்ல நம்ம பாதாம் பிஸ்னியை சோக் பண்ணி வைக்க போகிறோம். இது ஈஸியாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும். ஸோ அதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை ஊற வச்சுக்கலாம். அடுத்து சப்ஜா சீடு ஒரு 2-3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுவும் ஈஸியாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்ஜா சீடு சீக்கிரம் ஊறிடும், ஆனால் பாதாம் பிஸ்னி ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அடுத்து ஜெல்லி செய்யறதுக்காக இன்ஸ்டன்ட் பைனாப்பிள் ஜெல்லி மிக்ஸை கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அது உள்ள 2 பேக் இருந்தது, 2ஐயும் கட் பண்ணி பவுலில் சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பத்தாத மாதிரி இருந்தால் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம செட் பண்ணி வைக்க போகிற மோல்டில் ஜெல்லி மிக்ஸ்சரை சேர்த்துக்கலாம். ஜெல்லி செட் ஆகிற வரைக்கும் அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஜெல்லி நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். வெளியில் வச்சாலே ஜெல்லி நல்லா செட் ஆகிடும், ஆனால் நம்ம ஃபலூடாவை சில்லுன்னு சர்வ் பண்ண போகிறதுனால அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் ஜெல்லி எவ்வளோ சூப்பராக செட் ஆகி வந்திருக்குன்னு. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சின்ன பீசஸாவோ இல்லை பெரிய பீசஸாவோ கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஃபலூடா சேவ் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதோட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதோட 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் 1/4 கப் அளவு தண்ணியை எக்ஸ்ட்ராவாக அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்ச கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்சரை சேர்த்துக்கலாம். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். 1-2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. விடாமல் அதை கலந்துட்டே வாங்க. ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சு அதை கலந்துட்டே வரலாம். நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னும் இதை வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலில் கோல்டு வாட்டரோட கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். முறுக்கு பிழிகிற மோலில் சின்ன ஓட்டை இருக்கிற அச்சு எடுத்து அதில் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும் போதே மாவை இதில் சேர்த்துக்கணும். ஆற விட்டுட்டோன்னா அது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால சூடாக இருக்கும் போதே இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா அதை டைட்டாக லாக் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஃபலூடா சேவ் நமக்கு சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகிடும். கோல்டு வாட்டரில் எதுக்கு செய்கிறோன்னா சேவ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கிறதுக்காக தான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இனி கடையில் வாங்காமல் நீங்களும் வீட்டிலே இந்த ஃபலூடா சேவை செஞ்சு பாருங்கள். 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஜவ்வரிசியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 4 ஹவர்ஸ் சோக் பண்ணியிருக்கேன். ஜவ்வரிசியை இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தோன்னா நல்லா அது ஊறி இருக்கணும். அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே ஜவ்வரிசியை குக் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் ஃபலூடான்றதுனால நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதை கோல்டு வாட்டரால் ரின்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஃபலூடா ரபடி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் கொதி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். பால் லைட்டாக திக்கானதும் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கடைசியாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து
அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுன ரபடியை செட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஜெல்லியும். அடுத்து பைனாப்பிளை சாப் பண்ணி அதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சோக் பண்ணி வச்ச சப்ஜா சீட், சாப் பண்ண நட்ஸு, நம்ம குக் பண்ண ஜவ்வரிசி, ஊற வச்ச பாதாம் பிஸ்னி, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சர்வ் பண்ண போகிற கிளாஸில் முதல்ல 1 to 2 டீஸ்பூன் அளவு சப்ஜா சீடை சேர்த்துக்கலாம். அடுத்து பாதாம் பிஸ்னியையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம ஊரில் ஃபலூடாவில் ஜவ்வரிசி சேர்க்குறதே இல்லை. ஆனால் ஆத்தென்டிக் பர்மீஸ் ஃபலூடா ரெசிபியில் கண்டிப்பாக ஜவ்வரிசி சேர்ப்பாங்க. அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்ச ஃபலூடா சேவை கொஞ்சமாக எடுத்து அதையும் நம்ம கிளாஸில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம செட் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஜெல்லி பீசஸையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சாப் பண்ண பைனாப்பிள் பீசஸையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சில் பண்ண பைனாப்பிள் ரபடியை கிளாஸில் சேர்த்துக்கலாம். லேயர்ஸ் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். அது மேலே ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீமை சேர்த்துக்கலாம். கார்னிஷிங்காக ஐஸ்கிரீம் மேலே சாப் பண்ண பைனாப்பிளையும் ஜெல்லிஸையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம சாப் பண்ண நட்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ரொம்பவே டெலிஷியஸ் அண்ட் டேஸ்டியான பைனாப்பிள் ஃபலூடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே இப்போயே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இந்த சம்மர் டிலைட் பைனாப்பிள் ஃபலூடாவை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Don't you love subscribing? Please subscribe to our channel rasithurusi.